வணக்கம். இந்த பதிவில் மேசம் ராசி நண்பர்களுக்கு சனி வக்ர பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சனி பகவான் 10ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் மேச ராசிக்காரர்களுக்கு வருவார். இப்போ 12ஆம் இடத்துல உங்களுடைய விரயஸ்தானத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செஞ்சிட்ருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா ஜூலை 17 இரவு 1:15 வக்ர அமைப்பை இவர் பெறாரு மீன ராசியில். இவர் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்திங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் டிசம்பர் 11ஆம் தேதி இரவு 1:25 மணி அளவில் வக்ர நிவர்த்தி பெறாரு. இந்த வக்ர பெறக்கூடிய இந்த 145 நாட்களும் எந்த மாதிரியான பலன்களை இந்த மேசராசி நண்பர்களுக்கு தருவார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக வர்றதுனால 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் அமைப்புகள், பொருளாதாரம், நீங்கள் எதை செய்து ஜீவனம் நடத்துகிறீங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய 10ஆம் இடமும் மூத்தவர், அதே போல் லாபம், இது போன்ற அமைப்புகள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் 11ஆம் இடம். 2வது திருமணம் இந்த 11ஆம் இடம். இந்த அமைப்பில் இந்த 2 பாவகாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இப்போ 12ஆம் இடத்துல விரைய சனி அமைப்பில் இருந்தால் இதில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று இங்கே ராசிக்கு 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த வகையில் குரு பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இப்போ விரயங்கள் இருந்திருக்கும், உடல் ரீதியில் பாதிப்புகள் இங்கே இருந்திருக்கும், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வேலையாட்களாலேயும் கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள்லாம் இப்போ இந்த குருவின் பார்வையால் சிறப்பான நன்மையில் தரக்கூடிய அமைப்பு. இப்போ வக்ரம் பெறுறாரு, இதுவும் இன்னொரு சிறப்பான ஒரு அமைப்பு. பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு சனி எதிர்த்தன்மை உடையவர். வேகமான எண்ணமும் வேகமான விவேகம் அற்ற ஒரு முரட்டுத்தனமான ஒரு அமைப்பும் உடையவர்கள் மேசராசிக்காரர்கள். சனி எதையுமே எதிர்மறையான எண்ணங்களுடன் அணுகக்கூடிய ஒரு கிரகம் சனி கிரகம். அதே போல் நெகட்டிவ் தாட் அதிகமான அமைப்பு இந்த சனியினுடைய அமைப்புகளில் இருக்கும். அந்த வகையில் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இதில் செலவுகள் அதிகரிக்கும், உடல் ரீதிகள் பாதிப்பு. இவருடைய பார்வை பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்திற்கும் அதே போல் 6ஆம் இடத்திற்கும் இந்த 2 இடத்திற்கும் விழுது. இப்போ இவருடைய பார்வை 2 இடத்துக்கும் விழும்போது என்ன ஆகுனா வருமானம் பாதிக்கப்படும். அதே போல் வேலைகளில் இது போன்ற அமைப்புகள்லாம் சரியில்லாமல் இருக்கும். இந்த 2 இடம் தான் வருமானம் வரக்கூடிய இடம். அடுத்ததாக இவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானம், மனதளவில் கஷ்டங்களையும் தெய்வம் நம்பிக்கை இல்லாத ஒரு நபராக உங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகளில் எதுலேயுமே ஒரு சிரமங்களை தருவார். அந்த வகையில் இப்போ சனி வக்ர அமைப்பு பெறாரு. இது ஒரு 145 நாட்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை இந்த சனி பகவான் இப்போது தராரு. குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி தொழில் முன்னேற்றமும் லாபகரமான அமைப்பும் நல்ல ஒரு அமைப்பும் இப்போ சனி தர இருக்கிறாரு. அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்களை சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.